நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். அந்த தீபம் ஏற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பணம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், பாதி நிலம், அதாவது பாதி காசு கொடுத்துட்டேன், நிலம் என் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணி வைக்கிறேன். இந்த தீபம் ஏற்றுங்க, உங்களுக்கு அந்த தடை உடைய ஆரம்பிக்கும், தடை தகர்த்தெறியப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? இது என்னைக்கு செய்யணும்னு கேட்குறீங்களா? செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். யாம் இருக்க பயமேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருக்க தைரியமாக இருங்க, எல்லாரும் நம்ம கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கும். சரிங்களா? வாங்க இந்த பரிகாரம் செய்வோம். நமக்கு வேணுங்கிற, நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய சொத்து எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். அந்த தீபம் ஏற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக, எனக்கு வர வேண்டிய சொத்து வரமாட்டேங்குது, எங்கள் அண்ணன் எனக்கு தரமாட்டேன்றாங்க, எங்கள் தம்பி எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்கள் அப்பா வந்து ஏதோ பண்ணி வச்சுட்டு எங்கள் அப்பா எனக்கு சொத்து தர விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்? எங்கள் அண்ணன், யாரோ ஒரு ரிலேட்டிவ். ஆக மொத்தம் எனக்கு வர வேண்டிய, நியாயமாக வர வேண்டிய சொத்து எனக்கு வரமாட்டேங்குதுன்றவங்களுக்காகத்தான் ரொம்ப முக்கியமாக. அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கேங்க. நிலம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், பாதி நிலம், அதாவது பாதி காசு கொடுத்துட்டேன், நிலம் என் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணி வைக்கலை. ஏமாத்திரம்னு நினைக்கிறாங்க. அதை வந்து எனக்கு முழுசாக வந்து ஆசை, நியாயமாக வர வேண்டியது. சரிங்களா? நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், பாதியில் நிற்கிது. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ பொருளாதாரம் ஏதோ தடை இருக்குது. வீடுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பணம் இருக்குது, தடை இருக்குது. இந்த மாதிரியான விஷயமா இருந்தால், பொருளாதார தடையாக இருந்தாலும் சரி, இடம் கிடைக்க மாட்டேங்குது, பணம் இருக்குது, இடம் கிடைக்க மாட்டேங்குது, இடம் பாதி இருக்குது, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி மண் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, பழைய வர வேண்டிய சொத்து சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றுங்க, உங்களுக்கு அந்த தடை உடைய ஆரம்பிக்கும், தடை தகர்த்தெறியப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? இது என்னைக்கு செய்யணும்னு கேட்குறீங்களா? செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் செய்யணும். இதற்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் என்னன்னு கேட்குறீங்களா? துவரம் பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரு பித்தளை தாம்பாளம் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பித்தளை தாம்பாளம் இல்லை எவர் சில்வர் யூஸ் பண்ணலாம்னு கேட்குறீங்களா? பரவாயில்ல, பித்தளை இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். நல்ல அகலமான குழியாக இருக்கக்கூடிய நல்ல அகலமான அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதாவது துவரம் பருப்பு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பித்தளை தாம்பாளம். அடுத்தது பித்தளை தாம்பாளம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய துவரம் பருப்பு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக மீடியம் சைஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அகல் விளக்கு, திரி, நெய். ரொம்ப முக்கியமானது, நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் தான் ஏற்றணும். சரிங்களா? சப்போஸ் நெய் கிடைக்கல, வேறு என்ன பண்ணுன்னு கேட்டால் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கேட்டால் அது அடுத்த ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு பெஸ்ட் எதுன்னு கேட்டால் நெய் தீபம். அப்புறம் திரி எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் தாமரை தண்டு திரியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பஞ்சு திரியாக இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கள்? காலையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை என்ன பண்ணுங்கள்? 5:30 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பித்தளை தாம்பாளத்தில் துவரம் பருப்பை நிரப்பிட்டு அந்த அகல் விளக்கை நடுவில் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு அதில் விளக்க திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் ஏதாவது வைங்க. சாமிக்கு படைக்கிறதுக்காக ஏதாவது உணவு, ஸ்வீட்டு இல்லை பழங்கள் ஏதாவது கொண்டு வச்சுருங்க. நார்மலாக விளக்கேற்றி வச்சுருங்க. ஊதுபத்தி எல்லாமே ஏற்றி வச்சுட்டு ஒரு 5:50 6 மணிக்கு என்ன பண்ணுங்கள்? விளக்கேற்றுங்க. எது? இந்த நெய் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் இந்த நெய் தீபம் ஏற்றும் போதும் சரி, ஏற்றுறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு எதற்காக நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ, இந்த விஷயம் செய்கிறீங்களோ, அதை நீங்கள் மனசார நினைங்க. மனசார உள்ளுக்குள்ளே வந்து விதைங்க. இப்போ லேண்டு வாங்கணும், நான் லேண்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 2 கிரவுண்ட் லேண்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு வாங்குறதுக்கான பொருளாதாரத்தை கொடுங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கேன், தடையாக இருக்குது, அது முழுமையடையணும், அது முழுமையடையணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசார நினச்சிக்கிட்டு அந்த தீபம் ஏற்றும் போது எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி மனசார அந்த தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி மினிமம் 1 மணி நேரம், செவ்வாய் வரை முடிகிறவர்களும் காலையில் 6லேருந்து 7 மணிலும் அந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் நெய் கம்மியாகிட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அப்டேட் பண்ணிக்கோங்க, அது அப்படியே எரியட்டும். சரிங்களா? இதை மனசார உட்காந்து அப்படியே தவம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எனக்கு அது கிடச்சிருச்சு, நான் வீடு வாங்கிட்டேன், நான் லேண்டு வாங்கிட்டேன், எனக்கு வர வேண்டிய சொத்து வந்துருச்சுன்னு உங்களுக்கு எது நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அது நியாயமாக கிடச்சிருச்சுன்னு அப்படியே அமைதியாக உட்காந்து அப்படியே அதை ப்ரே பண்ணுங்க. அப்படியே கற்பனை கிடையாதுங்க, அது இமேஜினேஷன் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. அது அப்படியே நடந்துகிட்டு இருக்காம உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. எவ்வளோ நேரம் கேட்குறீங்களா? முடிஞ்சாலும் 1 மணி நேரமும் உட்காந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு தீபம் ஏற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமாக சேர வேண்டிய விஷயங்கள் சேராமல் இருக்கிறதுக்கான தடைகள் இருக்கு பாருங்க, அந்த தடைகள் உடைந்து உங்களுக்கு உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்துக்கள், உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா?
அதனால் இதை செய்யுங்க. அடுத்தது கேள்வி என்ன ஒன்று வரும், துவரம் பருப்புலாம் ஓகே என்னங்க பண்ணுறதுன்னு கேள்வி. நீங்கள் வழக்கம் போல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே சமையலுக்கு வச்சுருக்கக்கூடிய துவரம் பருப்பு எடுக்கக்கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும். சிலர் கேட்பாங்க இதை வாஷ் பண்ணி வைக்கலாம், வாஷ்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து அந்த பேக்கெட்டை பிரித்து வைங்க. சரிங்களா? இப்போ முக்கியமாக விளக்கெலாம் ஏற்றி வச்சாச்சு. இப்போ செவ்வாய் கிரகம்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தை நினச்சி ஃபோட்டோலாம் பெருசாக கிடைக்கலங்க. செவ்வாய் கிரகத்தோடைய பரவாயில்ல. செவ்வாய் பகவானை நினச்சிக்கிட்டே செவ்வரளி யாருக்கு உகந்தது? முருகர். செவ்வாயோட அதிபதி யாரே? முருகர். இப்போ முருகரோட சிலை இருந்தாலும் பரவாயில்ல, முருகரோட ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, முருகரையும் முன்னாடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியும் முருகருக்கு? ஓம் சரவண பவ நமக தெரியுமா? சொல்லுங்கள். அதை அப்படியே செவ்வரளி ஓம் சரவண பவ நமக, ஓம் சரவண பவ நமக. என்ன நம்ம மண் செவ்வாய் அந்த விஷயத்துக்கு தேடுறதுக்காக வேண்டுறதுக்காக நமக்கு கிடைக்கிறதுக்காக அதை மனசார வச்சுக்கிட்டே இங்கே ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? இது ப்ரே பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பூ வாங்கியிருக்காங்க. அந்த பூ வந்து முருகருக்கு வச்சுட்டாங்க, அர்ச்சனை பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுங்க கேட்கலாம். அடுத்தது கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவு அடுத்தது இந்த பூஜை முடிச்சுட்டு முருகர் கோயில் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மனசார மனமுருகி வழக்கம் போல தாங்க மனமுருகி ப்ரே பண்ணுங்க அவர்கிட்ட போய். முடிஞ்ச அளவு குன்று மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில் போனால் ரொம்ப சிறப்பு. குன்று மலை மேலே இருக்க முருகன் கோயில் போனால் சிறப்பு. இல்லைங்க எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் சாதாரணமாக தரையில் தாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோயில் போய்ட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு. போயிட்டு வாங்க. இது ஆண்கள் தான் செய்யணுமா பெண்கள் தான் செய்யணுமானா எல்லாருமே செய்யலாம். இந்த பூஜை உங்களுக்கு என்ன வேணுன்றது தெளிவாக நீங்கள் கேட்டு நீங்கள் செய்கிறீங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும். சரிங்களா? முழு நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். நம்பி செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். யாம் இருக்க பயமேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருக்க தைரியமாக இருங்க. எல்லாரும் நம்ம கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கும். சரிங்களா? வாங்க இந்த பரிகாரம் செய்வோம். நமக்கு வேணுங்கிற நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய சொத்து எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் சுகமாக சூப்பராக வாழலாம். வாழ்க வளமுடன்.